என் அன்பு குழந்தையே, இப்போது உன் நிலை என்ன என்பதை நான் கூறட்டுமா? நீ எதை தேடி போகிறாயோ அது விலகிச் செல்கின்றது. எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன் கையில் சேர மறுக்கின்றது. இப்படித்தான் நடக்கும் என்று நீ கணக்கு போட்டு காத்திருக்கிறாயோ அதற்கு எதிராக நடக்கின்றது. சில சமயம் அழ வைக்கின்றது, சில சமயம் சிரிக்க வைக்கின்றது உன் வாழ்க்கை. ஒன்றும் புரியாமல் திகைத்து நிற்கின்றாய். என் மீதும் கோபமாக இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விற்கு இப்போது தேவையான ஒன்றை வெகு காலமாக என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். நானும் நிச்சயம் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும் என்று வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். ஆனாலும் எதுவும் கிடைத்த பாடும் இல்லை, நடந்த பாடும் இல்லை என்று சலித்துக் கொண்டாய் அல்லவா? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? எப்பொழுதுதான் நடக்கும் என்றெல்லாம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய். சரியான அறிகுறிகள் தென்படுகின்றன. சரியான பதில்களும் சரியான வாக்கியங்களுமே உன் கண்களில் படுகின்றன. ஆனாலும் ஏன் தான் நடக்கவில்லை என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். இது வாழ்க்கை விளையாட்டு தங்கமே. இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ புரிந்து கொண்டால் இவ்வாறு புலம்ப மாட்டாய். தெளிவாகவே கூறுகின்றேன், கவனமாக கேள். ஒன்றை புரிந்து கொள், இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் எதுவும் கிடைக்காது. எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்கிறாய் அல்லவா? அப்போது நீ தேடிய எல்லாமும் உன்னை தேடி வரும். இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம். வாழ்விலுள்ள சுவாரஸ்யம் இதுதான். நீ என்று எதுவுமே வேண்டாம், இப்படியே போகின்றவரை போகட்டும் என்ற முடிவிற்கு வந்து விட்டாயோ அப்போதே உனக்கானது உன்னை வந்து சேரும். உன்னுடைய தேவையெல்லாம் உன்னிடமே வந்து சேரும். ஏனென்றால் இங்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒன்றை வேறு யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உனக்கு அது கிடைக்காமலும் போகாது. உன்னிடம் சேர வேண்டியது எந்த தடத்திலாவது உன்னிடம் வந்து சேரும். இந்த வாழ்க்கையின் விளையாட்டு என்று ஒன்று உள்ளது. இந்த வாழ்க்கை எப்போதும் உன்னோடு விளையாடிக் கொண்டுதான் இருக்கும். நீ எதை அதிகமாக நேசிக்கின்றாயோ, எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எத்தனை தூரம் நீ வேண்டி விரும்பி வருந்தி கேட்டுக்கொண்டாலும் அதை உன்னிடம் வரவிடாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்வாய் அல்லவா? இதுவும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் வெறுப்பாயல்லவா? அந்த தருணத்தில் உன்னிடம் தானாகவே வந்து சேரும். இதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டும் கூட. எதற்காக இந்த விளையாட்டில், எதற்காக இந்த சுவாரஸ்யம் என்று கேட்டால், இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ தேடிச் சென்றால் விலகிச் செல்லும், நீ விலகிச் சென்றால் தேடி வரும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் இங்கு நிரந்தரமும் இல்லை, எதுவும் இங்கே நிலையானதும் இல்லை. இதை நீ புரிந்து கொள்ளவே இந்த வாழ்க்கை உன்னோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றது. எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை விளையாட்டை நீ சரியாக புரிந்து கொள்கின்றாயோ அன்றிலிருந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். எதை நினைத்து அழுதும் புலம்ப மாட்டாய். ஏனென்றால் உனக்கானது உன்னை தேடி வரும். உன்னை தேடி வருவதே உனக்கானது என்று புரிந்து கொள்வாய். உன்னை விட்டு விலகிச் செல்லும் எதற்காகவும் நீ கவலைப்பட மாட்டாய். இப்போது என் பிள்ளை அத்தனை கவலையுடன் இருப்பதால் இதை உன்னிடம் புரிய வைக்க வந்தேன். இனி குழப்பங்களோ புலம்பல்களோ இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை சரியாக நீ புரிந்து கொண்டால் இனி சுகமாக வாழ்வாய். எல்லாவற்றையும் நம்பத் தொடங்கு. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நம்பத் துவங்கு. அது உனக்கான நல்லது என்று நம்பத் துவங்கு. அந்த நம்பிக்கை உன்னுள் வந்துவிட்டால் எல்லாமும் நலமாகும். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த விடியலை ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியுடனே தொடங்கி இருக்கிறாய். சர்வ நிச்சயமாக இன்று முதலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும்.
வெற்றிகள் குவியும். இதை முழுவதுமாகவும் கேள், மகிழ்ச்சியுடனும் கேள். நீ என்னுடன் வந்து சேர்ந்தது முதல் நீ எவ்வளவு பக்தியாகவும் எவ்வளவு பாசத்துடனும் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். பிறர் மீது நீ காட்டும் அன்பிலும் என்னை பெருமைப்பட வைக்கின்றாய். இருந்தாலும் உன் வாழ்வில் வலி, சோதனை, வேதனை என பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். இதனால்தான் எந்த காரியத்தை செய்தாலும் சற்று பயந்து விடுகின்றாய். இதுவாவது வெற்றியில் முடியுமா அல்லது தோல்வி அடையுமா என்று சந்தேகத்துடனே தொடங்குகின்றாய். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு இன்று முதல் உன் கடமைகளை செய்ய ஆரம்பி. அதன் பின்பார், உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் இருந்து உனக்காக அனைத்தையும் நான் செய்து தருவேன். உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் மாற்றங்களை நீ பார்க்கத்தானே போகின்றாய். உன் வாழ்வை நீ இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றாய். வாழ்வில் நீ சந்திக்க போகும் சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறையவே உனக்காக காத்திருக்கின்றது. உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரை நீ தோற்றதையும், நம்பிக்கை இழந்ததையும், மரண வழியில் துடித்ததையும் இன்றே மறந்துவிடு. உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் இன்றோடு மறந்துவிடு. இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? இதன் பிறகு நான் வாழ தகுதியற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதே. இவற்றை அனைத்தையும் அடியோடு ஒதுக்கி மறந்துவிடு. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் தீயில் போட்டு பொசுக்கு. வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்குத்தான். வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் எந்த திருப்பம் வேண்டுமானாலும் நிகழலாம். வாழ்க்கையில் அடுத்த நொடி என்பது எப்போதுமே சுவாரஸ்யம்தான். அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இதோ இன்று முதல் உன் வாழ்வில் ஏற்படும் அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயம் உணர்வாய். நல்ல மாற்றங்கள் வெகு விரைவில் உன் வாழ்வில் நடக்கும். இன்று முதல் உன் வெற்றிக்கான அறிகுறிகளும் வெற்றிக்கான நல்ல செயல்களும் உன் கண்களுக்கு புலப்படும். உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது என் செல்லமே. நீ சிரிக்க போகும் காலம் இதோ வந்து விட்டது. இந்த சந்தோஷத்தோடே இரு, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது. உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப் போகின்றது. சகிப்புத்தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய். ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும், தன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும், என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. தங்கமே, உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது. உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயேதான் நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. என் தங்கமே, என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது